ஸோ இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி 6 மணிக்கு சாமி கும்பிட போகிறேன். நவ் த டைம் இஸ் 5:15. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி என்னோட மக்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நானும் எனக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் நானும் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவேன். சாமியை டெக்கரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சில பேர் வந்து பின்னல்லாம் போட்டு அதில் வந்து குஞ்சலம் வச்சு அதில் வந்து நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த பின்னல் வந்து நான் அட்டாச் பண்ணலை கிருஷ்ணருக்கு. எப்பயுமே ஜஸ்ட்டு கிருஷ்ணரை வச்சு கழுவி நல்லா வாஷ் கொடுத்துட்டு குங்கும மஞ்சள் வச்சு ஜுவல்ஸ் போடுவேன் கிருஷ்ணருக்கு. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டிங்லாம் செட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். அண்ட் முன்னாடிலாம் நம்ம வந்து நிறைய பலகாரங்கள் பண்ணி டப்பாவாக வச்சு அதாவது சாமி கும்பிட்டுட்டு சாமிக்குன்ற பேரில் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டு வெயிட்டை போடுவோம். இப்போல்லாம் ரொம்ப 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 கான்ஷியஸ் ஆகிட்டோம். அண்ட் இந்த ரொம்ப பலகாரங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால இப்போ வந்து செய்யறதே இல்லை பலகாரங்கள்லாம். ஸோ அக்ஷயமில் ஒரு பாக்ஸ் ஐட்டம்ஸ் கோகுலாஷ்டமி ஐட்டம்ஸ் விற்கிது. நான் எல்லா ஷாப்லையுமே இட்ஸ் அவைலபிள் நோ. ஐ காட் இட் ஃப்ரம் அக்ஷயம். அண்ட் இதிலலாம் கடலை உருண்டை அதிரசம் கொடுத்துருக்காங்க. தென் லட்டு இருக்குது. அண்டு ஒரு பால்கோவா மில்க் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அண்டு வீட்டில் பண்ணது வந்து வீட்டில் நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்க்கு பொங்கல் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது என்னது பேர் அப்பம் பண்ணியிருக்கோம். சுண்டல், மிக்சட் சுண்டல் நம்ம வீட்டில் எப்போவுமே ஃபேமஸ். கீ ரைஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் லெமன் ரைஸ் அண்ட் அப்பம், ஸ்வீட் அப்பம் சாமிக்கு பிடிக்கும். ஆசாமிக்கு பிடிக்கிற சப்பாத்தி சன்னாவும் பண்ணிட்டோம் சாமிக்காக. அண்ட் மெதுவடை, மசால் வடை. அண்ட் இதெல்லாம் வந்து சும்மா அந்த கப்பில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணி வச்சுட்ருக்க முடியாது இல்லையா? அதனால கீ ரைஸு அண்ட் பொங்கல், பாயசம் இன்னும் கப்பில் வைக்கல கண்ணா, எங்கே வச்சுருக்கேன்? ஓ யா, பாயசம் இருக்கீங்க, கரெக்டு. ஸோ இது வந்து பொங்கல், ஃபைன். இதை நான் என்ன பண்ணுறேன், இதை கொண்டு போய் இங்கே சாமிக்கு வடையெல்லாம் வைக்கிறோம். ஸோ ஒரு குட்படுறாரு, உங்கள் வாயிலெல்லாம் என்ன வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் ஆயர்பாடி மாளிகை சாங் வந்து பாடுவேன். பாடி பூஜையை பண்ணுவோம். குட்டி கிருஷ்ணர் பாருங்கள், க்யூட்டாக வந்து தொட்டில் ஆடிட்டுருக்காரு பிறந்த உடனே. காலையில் டிஃபன் பண்ணலை. அதனால் ஏன்னா ஆஃப்டர்நூன் நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் மெய்ஸை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் வரும்போது நிறைய பேஷண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பசிக்குது எனக்கு. ஸோ அந்த வேலை நித்திய அமிர்தம் பண்ணேன். அங்கே வந்து நான் தனியாக சோலோவாக ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் மினி ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கட்டு யூஸ்வலாக மார்னிங்கில் நான் கெலாக்ஸு ஓட்ஸ் சாப்பிட்ற ஆள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் ஒரு 5 years இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிட்டேன். பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் வந்து கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டேன். பிகாஸ் நான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் நான் தான் பண்ணணும். நான் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு தென் திரும்பி அகைன் போயிட்டு நான் குளிச்சுட்டு நான் சாரி போடுவேன். அண்டு நான் வந்து பிள்ளையாருக்கு வைக்கிற அந்த 5 டைப் ஆஃப் கொழுக்கட்டை 5 நம்பர்ஸ் நான் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட மெய்ட்ஸ் வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அடுத்த பேட்ச் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், வெறும் அரிசி மாவை வந்து வறுத்துட்டு இப்படி தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கிட்டேன். ரைட், அப்படியே வாங்க கரைச்சிக்கிட்டேன்னா இப்போது இங்கே பாருங்கள், இந்த கடாயில் வந்து பேனில் வந்து இந்த தண்ணி, இங்கேயும் தண்ணி தான், இங்கே வாட்டர் கிடையாது. இதை வந்து இந்த கரைச்ச அரிசி மாவை அதுக்குள்ளே கொட்டிட்டேன். ரைட், ஏன்னா என்னோட ஒர்க் இது, பிள்ளையாருக்கு நான் ஆசைப்பட்டு பண்ணுற கொழுக்கட்டை. ஓகே, கிண்ண உடனே இதை வந்து அந்த உள்ள பூர்ணம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் அண்ட் சர்க்கரை,
ஒரு பூர்ணம். இன்னொரு பூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு அண்ட் வெல்லம், எள்ளு வெல்லம் தேங்காய் சக்கரை. ஸோ 2 டைப் ஆஃப் பூர்ண கொழுக்கட்டை வந்துருச்சா. அதுக்கப்புறம் பைனாப்பிள் போட்டு பைனாப்பிளை வேக வச்சுட்டு தென் வீட் கோதுமை அண்டு இது வெல்லம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை வந்துருச்சு. 4th டைப் வந்து ஆர்டினரி பிடி கொழுக்கட்டை அண்ட் 5th டைப் நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. எஸ் மாதிரி லம்ப் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து ஒரு பெரிய பால் ஆக்கி அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கி பூர்ணம் அதுக்குள்ளே வச்சு செய்யணும். ஸோ அடுத்த கொழுக்கட்டைக்கு நான் வந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன், பேனையே தூக்கிட்டேன். பைனாப்பிளை அப்படியே அந்த பேனுக்குள்ளே போட்டு கட் பண்ணுறேன். ஸோ இந்த பைனாப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வைக்கணும். வேக வைக்கும்போது ஹாஃப் த வே குக் ஆன உடனே நான் வந்து மைதா மாவையும் வெல்லத்தையும் ஏலக்காவையும் போட்டு விட்ருவேன். இது வந்து ஒரு இலையில வச்சு மடிக்கிற கொழுக்கட்டை. பைனாப்பிளை நான் சொன்னேன்ல வேக வச்சுட்டு நல்லா வேகணும், ரொம்ப தண்ணி போடக்கூடாது. ஸோ இப்போ இந்த பிடி கொழுக்கட்டை தனியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அரிசி மாவு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அரிசி மாவை வந்து போட்டு ஒரு வறுத்துட்டு தென் வெல்லத்தை வந்து மிக்சியில் போட்டு அடித்து தேங்காவையும் மிக்சியில் போட்டு அடித்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இட்லி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தென் கடாயில் போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இது பாட்டி ஏலக்காய் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடி மாதிரி பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஸோ நல்லா வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன், வீட் 2 கரண்டி கோதுமை மாவு போட்டுட்டு தூளி சால்ட், ஏன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் சால்ட் போடணும். நவ் ஐ எம் கோயிங் டு ஆட் வெல்லம் நல்லா இடித்த வெல்லம் வந்து வச்சுருக்கோம். அதை வந்து சும்மா அளவே இல்லாமல் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பைனாப்பிள் போட்டோமோ அவ்வளோ வெல்லம் போட்டுட்டேன். இதை வந்து தண்ணி போடாமல் வேக வைக்க போகிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த வெல்லத்துலேயே தண்ணி விழும். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். எஸ் 5வது டைப் ஆஃப் கொழுக்கட்டைக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வீட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து மைதா மாவு தான் எடுப்பாங்க. நான் கொஞ்சம் டயட் கான்ஷியஸ்ன்றதுனால வீட் எடுத்துட்டேன். வீட் அண்ட் சுகர் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக சுகரும் போடக்கூடாது, ஜாகரி தான் போடணும். பட் வெல்லம் போட்டதுனால இதில் நான் வந்து சுகர் போட்டுட்டு தண்ணி போட்டு இதை ஒரு பிசைஞ்சு இது ஒரு ஜஸ்ட் ஒரு மோதகம் மாதிரி ஒரு கப் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது வச்சு வேக வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எஸ் வெல்லம் நல்லா கரையணும். எஸ் வெறும் அரிசி மாவையோ வறுத்த அரிசி மாவோட கூட வெல்லமும் தேங்காவும் போட்டு மிக்சியில் அடித்து தண்ணி போட்டு நல்லா இட்லி மாவு மாதிரி கரைச்சி அப்படியே கடாயில் வந்து நான் இது பண்ணுறேன். நான் வந்து 9:30க்கு தான் வீட்டுக்கு வந்தேன். 9:30 now the time is 10 o'clock. half an hourல நான் என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதுவும் கடவுளுக்காக பண்ணுறதுனால இது வந்து ஒரு பெரிய ரைஸ் பால், அதாவது அரிசி மாவு வச்சு பண்ணேன் உருண்டை. இதை வச்சு தான் இந்த பூர்ண கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை அண்ட் இந்த ஒயிட் கொழுக்கட்டை இதை வச்சு பண்ண போகிறேன். ஸோ 1 2 இது வந்து பைனாப்பிள் கொழுக்கட்டை 3, இது வந்து பிடி கொழுக்கட்டை 4 அண்ட் இது வந்து ரொம்ப கம்மியான பிகாஸ் எனக்கு தெரியல எப்படி வரும். நானே சும்மா நியூவாக ட்ரை பண்ணுறது தான் கோதுமை மாவில். அதனால இது கடவுளுக்கு மட்டும் நான் பண்ணுறது. அது இல்லாமல் மெய்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது நான் பண்ண போகிற 5 டைப் ஆஃப் கொழுக்கட்டாய். ஸோ எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி செய்யணும். க்யூட்டாக அப்படி தட்டணும். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். இதுக்குள்ளே தான் அந்த நான் சொன்ன அந்த ஐட்டத்தை வச்சு க்ளோஸ் பண்ணணும். அது பியூட்டிஃபுல்லாக அது ஒரு டெக்னிக் இருக்குது அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்கில் நான் க்ளோஸ் பண்ணுவேன், பாருங்கள். இதுக்குள்ளே நான் ஃபில்லிங் பண்ணுறேன். ஐ திங்க் இவ்வளோ போடலான்னு நினைக்கிறேன் ஒரு கொழுக்கட்டைக்குள்ளே. இந்த செகண்டுக்கு இவ்வளோ, தேர்டில் இவ்வளோ போட்டிருக்கேன். இந்த 4த்துக்கு ஒயிட்டு சொன்னேன் இல்லையா, இவ்வளோ ஃபில்லிங் பண்ணுறேன். இதை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இதை என்ன பண்ணணும், ஓகே இதை ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே இந்த கவரோடு எடுத்துக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், சேஃப். இந்த கவர் இல்லைன்னா அது ரிஸ்க்கு.
இந்த சைட்லலாம் கொஞ்சம் நல்லா டைட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு ரிமூவ் த கவர். ஓகே, ஸோ இதையும் ஸோ அப்போ எனக்கு கார்னர் ஆஃப் த கவர் கிடச்சா நல்லாயிருக்கும். இதை நான் அப்படியே கையில் எடுத்து இந்த இட்லி பிளேட்டில் வச்சுருவேன், பிகாஸ் இங்கே தானே வேக போகுது. ஸோ இப்போ திருப்பி எனக்கு கார்னர் ஆஃப் த கவர் கிடைக்கிது, அவ்வளோதான். தட்ஸ் இட். ரொம்ப சேஃபாக ஒன்றுமே ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு ஹேண்ட்மேட்னால் ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் இட். இது வந்து செகண்ட் கொழுக்கட்டை. ஹேண்ட்மேட்னால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். அண்டு இது வந்து திருப்பி அகெயின் கவரோடு சேர்த்து க்ளோஸ். தட்ஸ் இட். அதுக்குள்ளே இதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு பாரு. ஓ மை காட், இட்ஸ் ஓகே. ஸோ க்ளோஸிங் இட் along with the cover and taking it out. இங்கே இவரை வச்சு அப்படியே இவரை மடித்து ஸ்டில். ஓகே, அவ்வளோதான். இது வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த பிளேட்டில் ஒயிட் கொழுக்கட்டை, இந்த பிளேட்டில் பிளாக் கொழுக்கட்டை. அண்டு நிறைய இருக்குது. நான் கடவுளுக்கு பண்ண வேண்டியது மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் லிவிங் காட்ஸுக்கு அவங்க பண்ணட்டும், பிகாஸ் நான் டெக்கரேட் பண்ணணும் சாமியை. நான் வந்து ஒயிட் கொழுக்கட்டை இங்கே பண்ணியிருக்கேன், இதில் பிளாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பைனாப்பிள் வந்துட்டு உருண்டையாக பண்ணி இலையில் வைக்கிறோம் பைனாப்பிள் கொழுக்கட்டையை. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் நாட் அப்படியே வைக்கிறது இல்லை, நல்லா இதை ஒரு கீயை வச்சு கொஞ்சம் உருண்டை பண்ணிவிட்டு டைப்பு. ஸோ பிடி கொழுக்கட்டை இது ஆஃப் பண்ணிட்டு திருப்பி பண்ணு. இப்படி பிடிச்சு இந்த வரிகள் வந்து வரணும், அதான் என்னோடய ஃபேவரட் சிக்னேச்சர் கொழுக்கட்டை. இப்படி நம்ம அந்த ஃபிங்கர் இம்ப்ரெஷன் வரணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா எனக்கு அது பிடிக்கும், அவ்வளோதான் என்னோடய இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஸோ அடுத்து 5th டைப் ஆஃப் கொழுக்கட்டை தான் எனக்கு இப்போ டென்ஷனாக இருக்குது. ஓகே, ஸ்டாப். வெயிட் ஆஃப் பண்ணுறேன். டைப்பு பண்ணல, கோதுமை மாவை வந்து சர்க்கரை போட்டு அந்த பேனில் வந்து சாட்டே பண்ணேன், அதை நெய் விட்டு அதை ஒரு இது 5th டைப் ஆஃப் கொழுக்கட்டை என்ன பண்ணுறேனே தெரியாமல் யோசிச்சுட்டு பண்ணேன். அதுக்கு வந்து நான் ஐ தாட் லைக் இந்த மாதிரி பண்ணி ட்ரை தான் இது இட்ஸ் அ நியூ ட்ரை ஃபார் மீ. ஒன்லி 5 கொழுக்கட்டை இஸ் தேர் பிகாஸ் ஐ மேட் வெரி லிட்டில் டவ் ஃபார் திஸ். அண்டு டக்குன்னு அதை அப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஐ திங்க் தேங்காய் வச்சிடலாமா, தேங்காவே வச்சிடலாம் பிளான் பண்ணுறேன். அண்ட் இது குட்டி குட்டி சைஸில் இருக்கிறனால ஐ கேனாட் மேக் இட் டு சோமாஸ் டைப்பு. தட்ஸ் இட். இதை வந்து இப்படி, அது பேர் என்ன தமிழில் சொல்லுவாங்க, மோதகம்மா. ஸோ இப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். இந்த ஷேப்பு பண்ணியிருக்கோம்ல, இந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதை இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான். ஸோ எண்ணெய் நெய் கொஞ்சம் தடவிட்டு வாஷ் பண்ண இலையில் இப்படி ஒரு க்ளோஸ். தட்ஸ் இட். இலை, நெய் அண்டு பைனாப்பிள். இலை, நெய், பைனாப்பிள். தட்ஸ் இட். இது அப்படியே வேக வைக்கணும். தட்ஸ் இட். பேட்ச் நான் இப்போ வந்து இட்லி குக்கரில் வைக்க போகிறேன். 5 டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை. நான் சொன்ன மாதிரி சாமிக்கு மட்டும் பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் அவங்க வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இலை கொழுக்கட்டை இருக்குது, பிடி கொழுக்கட்டை இருக்குது, இந்த மோதகம் மாதிரி டைப் பண்ண கொழுக்கட்டை இருக்குது, இது ஒயிட் கொழுக்கட்டை இருக்குது, இது வந்து எள்ளு வச்ச பிளாக் கொழுக்கட்டை. 5 கொழுக்கட்டை டைப்ஸ் ஆர் ரெடி. போயிட்டு பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் இது, பிகாஸ் இட்ஸ் ஹேண்ட்மேடு பிள்ளையார். ஏன்னா நிறைய பிள்ளையார் வந்து மோல்டில் பண்ணுறாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட்மேட் பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக மூக்கும் மொழியுமா லக்ஷணமாக இருக்கார். ஸோ அப்புறம் பின்னாடி ஒரு அவங்க அந்த களிமண் கொடுத்துருக்காங்க அண்டு கொடை. இந்த கொடையை வாங்கிட்டு வந்தேன். இனிமேல் தான் இவரை நான் டெக்கரேட் பண்ணணும். மாலையெல்லாம் போட்டு அவருக்கு கொஞ்சம் நகை, பொன் நகை போட்டு, என்கிட்ட புன்னகை தான் நிறைய இருக்குது, பொன்னகை கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு இனிமேல் தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன்.
வாசலில் வாசப்படி ஏறும்போது பிள்ளையார் இருக்குது, வெண்கல பிள்ளையார். அவருக்கு நாங்கள் டெய்லி பூஜை பண்ணுவேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தி வச்சுப்போம். இவங்களுக்கும் டெய்லி பூஜை பண்ணுறது சிம்பிள் பூஜை தான். ஜஸ்ட்டு கற்பூரம் காட்டிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு விட்டுருவேன். அண்ட் இங்கேருந்து நம்ம உள்ளே போகிறோம். அந்த இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த அந்த லட்சணமான ரொம்ப ஹேண்ட்மேடு க்யூட்டாக இருக்க பிள்ளையாரை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு எடுத்த மாலை போட்டுட்டேன். அவருக்கு பிடித்த மாலை. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செயின் போடுவேன். ஹாப்பி பர்த்டே விநாயகா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் செயின், எங்கள் அப்பா அம்மாவோட செயின் அவருக்கு போடுறேன். அப்பா அம்மா டாலர் நான் போட்டுட்ருக்க செயின் அவருக்கு போடுறேன். க்யூட்டாக இருக்கார்ல, அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அண்டு மாலை. ஐயர் வந்து கூட பூஜை பண்ணுவாங்க, பட் எனக்கு பிடிக்கும், நான் பண்ணுறேன். பண்ணியாச்சு. நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இது வந்து கீ ரைஸ் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணாங்க. தென் சுண்டல், மிக்சட் சுண்டல் எப்போவுமே எங்கள் வீட்டில் பண்ணுவோம். தென் காய் போட்ட குருமா கீ ரைஸ்க்கு. தென் புதினா தொகையல், வடை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வடை, மசால் வடை அண்ட் மெது வடை. அண்ட் இது வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் மாதிரியும் ஒன்று பண்ணிடலாம். கொழுக்கட்டை தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை நம்ம பண்ணணும். நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து டிஃப்ரெண்ட் பலகாரங்கள் பண்ணுவோம். இது வந்து கொழுக்கட்டை தான் ஃபேமஸ். ஸோ கொழுக்கட்டை நிறைய பண்ணிட்டோம். கொஞ்சம் இட்லி அண்ட் பம்பாய் சட்னி பண்ணியிருக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு. அண்ட் இதெல்லாம் கொழுக்கட்டை. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நான் போய் சாரி போட்டுட்டு வந்து பூஜைக்கு ரெடி ஆகணும். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது, பூஜை பண்ண போகணும். குளிச்சுட்டு நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கேட்ரேட் குடிச்சு, ஒரு எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சு கொஞ்சம் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு கீழே பூஜை பண்ண போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். தேங்காய் உடைச்சுவாங்க. தண்ணி விளாவறதுக்கு எல்லாம் ஓடுறீங்க. வெட்டிங் ரிசப்ஷன். என்னோட கிளாஸ்மேட், என் கூட படித்த டாக்டரோட டாட்டருக்கு வெட்டிங். ஸோ எல்லாரோட டாட்டர்ஸ்க்கும் வெட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு என்னோட பேட்சில். அண்ட் சன் இருக்கவங்க, ஃபர்ஸ்ட்டு சன் இருந்தால் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் த வெட்டிங். அண்ட் ஐ திங்க் ஒரு சன்னுக்கு, ஒரு என்னோட கிளாஸ்மேட்டோட ஒரு சன்னுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சு. மற்ற ஒரு 3-4 கிளாஸ்மேட்ஸோட டாட்டர்ஸ்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஹோப் எங்கள் வீட்லேயும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய ஒரு 2-3 years ஆகும்னு நினைக்கிறேன் வெட்டிங் பெல்ஸ் ரிங் ஆக. தேங்க்யூ. வெட்டிங் ரிசப்ஷன். என்னோட கிளாஸ்மேட், என் கூட படித்த டாக்டரோட டாட்டருக்கு வெட்டிங். ஸோ எல்லாரோட டாட்டர்ஸ்க்கும் வெட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு என்னோட பேட்சில்.
அண்ட் சன் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் சன் இருந்தால் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் த வெட்டிங். அண்ட் ஐ திங்க் ஒரு சன்னுக்கு, ஒரு என்னோட கிளாஸ்மேட்டோட ஒரு சன்னுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு. மற்ற ஒரு 3-4 கிளாஸ்மேட்ஸோட டாட்டர்ஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ ஹோப் எங்கள் வீட்லேயும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் வெட்டிங் பெல்ஸ் ரிங் ஆக. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தாக என்னன்னு தெரியல, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் எனக்கு இன்விடேஷன்ஸ் வைக்க, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தூரத்து ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் டச்சே இல்லை அவங்க கூட. ஸோ ஸ்வீட். அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்படின்றாங்க, முசிறியிலேருந்து வரேன் அப்படின்றாங்க, இந்த பக்கம் திருச்சியிலேருந்து வரேன்றாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இஸ்லாமியர்கள், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ. அவங்க எனக்கு இன்விடேஷன் வைக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் வந்து என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வாழ்த்தணும், என் பையனோட கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தணுன்றாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது, என்னன்னு தெரியல. அப்புறம் இது வந்து என்னோட கிளாஸ்மேட்டோட டாட்டருக்கு மேரேஜ். நாங்கள் வந்து ஒரு எம்எம்சியில் படித்தோம், நாங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம், ஒரு 200-250 பேர் இருக்கோம். ஸோ அவங்கள யாருக்கு மேரேஜ்னாலும் நாங்கள் எல்லோரும் போய் அட்டன் பண்ணுவோம். மேக்ஸிமம் கிட்டக்க இருந்தால் நான் போயிடுவேன், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால் என்னால் போக முடியாது. பட் இந்த வெட்டிங்க்கு நான் போகிறேன், மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போயிடுவேன், யாராவது எனக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா. அண்ட் அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ தாட் ஐ ஷேர் இட் வித் யூ.